அல்ஹாஜ் வி அப்துல் ரஹ்மான் அவர்கள் சால்வை வழங்கி கௌரவிப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாஈன் அம்மா பஅத். அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். தாய் சபையான இந்திய யூனியன் முஸ்லீம் லீகில் கடலூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக இது மாவட்ட மாநாடாக இல்லாமல் மாநில மாநாடாக மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களே, மேடையில் கண்ணியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய தேசிய தலைவர் முன்னிலை நில பேராசிரியர் காதர் மொஹிதீன் சாஹிப் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், வக்ஃப் வாரிய தலைவர், மாநில பொறுப்பாளர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, இங்கே நம்முடைய சிறப்பு விருந்தினராக பெண்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக, ஒரு வீரமங்கையாக தமிழில் குரல் எழுப்பி பாராளுமன்றத்தில் தமிழகத்துக்கு மட்டுமல்ல ஒடுக்கப்பட்ட இனத்திற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் தொடர்ந்து குரல் எழுப்பி வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அருமை தோழி கனிமொழி கருணாநிதி அவர்களே, ஈட்டி முழக்கமாக பாராளுமன்றத்தில் நமக்காக என்று எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உடனே எழுந்து நின்று குரல் எழுப்பக்கூடிய ஈட்டி முகமது பஷீர் சாஹிப் அவர்களே, பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நிர்வாகிகளே, பல்வேறு அணிகளுடைய பொறுப்பாளர்களே, இங்கே ஆண்களுக்கு சரிநிகராக இல்லாமல் அவர்களோடு அதிகமாக இங்கே பெருந்திரளாக உட்கார்ந்தும் நின்று கொண்டிருக்கக்கூடிய அருமை தாய்மார்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இதே காணிக்கை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சலாமத்தும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உங்கள் அனைவருக்கும் உண்டாவதாக. சந்தைக்குரிய ஆலிம் அவர்கள் எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்றார்கள். இது ஆளுங்களுடைய மணிமகுடமாக இருக்கக்கூடிய பூமி என்று நம்முடைய முன்னிலும் இல்ல அவர்களுடைய உரையில் கேட்டறிந்தோம். ஒவ்வொரு முறையும் லால் பிள்ளைக்கு வரும் பொழுதெல்லாம் தளபதி ஷபீபுர் ரஹ்மான் மாமா அவர்களை நினைவு கூறாமல் என்னுடைய வார்த்தையை ஆரம்பிக்க முடிவதில்லை. பல்வேறு ஹாஜிகளுக்கு முன்னோடியாக, வழிகாட்டியாக அவர்கள் திகழ்ந்ததும், குறிப்பாக சிராஜர்களுடைய குடும்பத்தார்களோடும் எங்களோடும் அவர்கள் ஒருங்கிணைந்து இருந்ததும், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஒரு தூணாக அவர்கள் இருந்ததும் யாராலும் மறக்க முடியாது. இன்றைக்கு இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரமிக்க மாநாடாக நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லிம் லீகுடைய முன்னோடி தலைவர்கள் அவர்கள் வாழ்ந்து காட்டி அவர்கள் செய்யக்கூடிய தியாகங்கள், அதை தொடர்ந்து இன்றைய தலைமுறை அதை பின்பற்றி வருவது என்பது நமக்கெல்லாம் பெருமைக்குரிய விதமாக இருக்கின்றது. இன்னும் ஒரு 2 நாட்களில் நம்ம எல்லாம் தைப்பொங்கல், அந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடக்கூடிய திருவிழாவில் அந்த துறையை சார்ந்த ஒரு அமைச்சர் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்றார். எவ்வளவு அவர்களுக்கு பொறுப்பு இருக்கும் என்று நமக்கு தெரியும். உழவர் திருநாளை கொண்டாடக்கூடிய பொறுப்பு மாநிலம் முழுவதும் அவர்கள் ஒருங்கிணைத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல சென்னை சங்கமம் என்று சொல்லக்கூடிய மிக சிறந்த பல போட்டிகளை நடத்தி பல விழாக்களை நடத்தக்கூடிய பொறுப்பில் இருந்து அதை ஆரம்பித்த ஸ்தாபக தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் அருமை தோழி கனிமொழி அவர்கள் இருக்கின்றார்கள். அங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் இங்கே இவர்கள் வந்து இந்திய முஸ்லிம் லீகுடைய மேடையில் அமர்ந்து கொண்டு நம்மோடு ஒருவராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, பல பேர் நம்மை பார்த்து திராவிட மாடல் என்ன என்று கேட்கும் பொழுது இதுதான் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய பெருமை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு உண்டு. நம்மோடு ஒருவராக, நம்மில் ஒருவராக திராவிட மாடல் என்ன என்று இன்றைக்கு உலகுக்கு நாம் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய காலையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு உரையாடலை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். நான் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் அந்த பிள்ளைகள் என்னை பார்த்து அப்பா என்று அழைக்கும் பொழுது எனக்கு நெகிழ்ச்சியாக இருக்கின்றது, மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் தன்னுடைய சாதனைகளை பற்றி சொல்லி நீங்கள் நாம் பெருமைப்படலாம்.
அவர்கள் இந்நாள் வரைக்கும் இந்த மாநிலத்துக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பட்டியலிட்டு சொல்ல தேவையில்லை. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய உரையில் அவருடைய நெஞ்சுக்கு மிகவும் நெருக்கமாக ஒரு விஷயத்தை அவர் எடுத்துரைக்கிறார் என்றால் அது நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி, அவருடைய மருத்துவம், அவருடைய வருங்காலம். அதனால்தான் அவர்கள் வகுக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும் நம்முடைய குறிப்பாக பிள்ளைகளுக்காகவும் மகளிருக்காகவும் என்று அவர்கள் வகுத்து வழங்கி கொண்டு வருகின்றார்கள். அந்த வழிகாட்டுதலின்படி நாம் பாடக்கூடிய விதத்தில் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கு ஒரு முன்னோடி மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு திகழ்கின்றது என்றால் அது நம்முடைய திராவிட மாநில அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை பின்பற்றக்கூடிய விதம். பெரியார் இருந்தார். பெரியார் மக்கள் மத்தியிலே சமத்துவத்தையும் சமூக நீதியையும் எடுத்துரைத்தார். ஜாதி இன மொழி ஏதோ வேறுபாடின்றி மக்கள் மத்தியிலே ஏற்றம் தாழ்வு இருக்கக்கூடாது, மேல் ஜாதி கீழ் ஜாதி இருக்கக்கூடாது என்று உரைத்த அந்த பெரியார் அதற்கு பிறகு ஸ்தாபக தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டிய நம்முடைய தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர். இந்த முன்னோடி தலைவர்கள் எல்லாம் இந்த ஐகானிக் லீடர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. பல பேர் சொன்னாங்க இந்த ஐகானிக் லீடர்ஸ்களுக்கு யாரு வர முடியும், who can match கருணாநிதி அப்படின்னு கேள்வி கேட்ட பொழுது நம்முடைய திராவிட மாடல் ஹீரோவாக மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் வந்த பிறகு பல பேர் கிரெடிட் பண்ணாங்க. ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் than கருணாநிதி என்று சொன்னார்கள். அதை இன்றைக்கு நாம் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். Why is Stalin dangerous than Karunanidhi? Because Stalin empowers women, Stalin empowers education, Stalin empowers equality, Stalin empowers brotherhood. நம்முடைய தலைவர் அவர்கள் பேசி காட்டினார்கள். அவர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தை நம்முடைய தம்பி சபிகுர் ரஹ்மான் தளபதியுடைய மகனார் ரப்பானி அப்துல் ரஹ்மான் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் லீகுடைய பல்கலைக்கழகமாக நம்முடைய தலைவர்கள் உரையாற்றுவார்கள் என்று சொன்னார்கள். வாழக்கூடிய பல்கலைக்கழகம் நம்முடைய தலைவருடைய பிறந்த நாளுக்கு அவர் கொண்டாடுவது கிடையாது. ஆனா மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு 1000 பிள்ளைகளை கண்ட நம்முடைய தலைவர்கள் அவங்க வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இன்னும் பல ஆண்டுகள் நீங்கள் வாழ வேண்டும், இந்த சமுதாயத்திற்காக நீங்கள் உங்களுடைய அர்ப்பணிப்புகளை தொடர்ந்து செய்திட வேண்டும் என்று வாழ்த்து சொல்றாங்க. தலைவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நமக்கு கிடைக்கிறதுனால தான் இன்றைக்கு தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக, குறிப்பாக முஸ்லிம்கள் மத்தியிலே நாம் எல்லோரும் எப்படி இருக்க வேண்டும் என்று வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல வாழ்த்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் த முஸ்லிம் மிரர் என்று சொல்லக்கூடிய ஒரு மீடியா பத்திரிகை the 100 influential personalities of India என்று பட்டியலிட்டிருக்கிறாங்க. அந்த 100 influential personalitiesல இடம்பெற்றக்கூடியவர் தான் நம்முடைய முடிவில் உள்ள பேராசிரியர் காதர் மைதீன் சாஹிப் என்பதை நாம் எல்லோரும் பெருமையாக சொல்ல முடியும். அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்முடைய தளபதி முதல்வர் அவர்கள் ஒரு அரசியல் தலைவராக இல்லை, அவரை கட்டி தடவி அவரிடமிருந்து பிரார்த்தனை பெரும்படுத்தலாம் நாம் பெருமை அடைகின்றோம். இன்றைக்கு அந்த தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மோர் டேஞ்சரஸ் கருணாநிதி என்று பெயர் பெற்றிருக்கிறார் என்றால் சென்ற ஆண்டு இந்த மேடையில் உட்கார்ந்திருக்காங்க நம்முடைய அருமை பாராளுமன்ற உறுப்பினர் வக்ஃபு வாரியத்துறை தலைவர் நவாஸ் கனி அவர்கள். ராமநாதபுரத்தில் அவர்களுக்கு அந்த இடம் ஒதுக்கப்பட்ட பொழுது பல்வேறு பேர் சொன்னாங்க மோடி இஸ் கோயிங் டு கண்டெஸ்ட் ஃப்ரம் ராமநாதபுரம். அப்ப நவாஸ் கனி அவர்களிடம் கேட்ட பொழுது மோடி வந்தால் என்ன, எங்களுக்கு எந்த கேள்வி வந்தால் என்ன, எங்களுடைய ஸ்டாலின் இருக்கின்றார், இங்கே நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று அவர்கள் சொல்லி நின்றார்கள். நம்முடைய அருமை சகோதரி எல்லாம் வந்து அங்கே பிரச்சாரம் செய்த பொழுது அவர்கள் வெற்றி பெற்றது என்பது சாதாரணமான வெற்றி அல்ல. சென்ற முறை வாங்கின வாக்குகளை விட இன்னும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அது மட்டுமல்ல, 40 தமிழ்நாட்டில் மற்றும் பாண்டிச்சேரியை சேர்த்து இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று சென்ற அந்த 40 out of 40 அதற்கு வித்திட்டவர் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களை அடிக்கடியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மேடை கிடையாது. அடிக்கடி நாங்கள் இங்கே நாள்பட்டியில் உங்களோடு இருக்கக்கூடிய பல வாய்ப்புகளை கிடைக்கப்படுகின்றோம். இந்த மாநாடு என்பது ஒரு முக்கியமான மாநாடாக ஏன் இருக்கின்றது என்றால், பொதுச் செயலாளர் அவர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க 60க்கு 40 அப்படின்னாங்க. உள்ளாட்சி தேர்தலில் நம்முடைய தளபதி முதலமைச்சர் அவர்கள்
50% இடஒதுக்கீடை பெண்களுக்கு வழங்கினார்கள். தொடர்ந்து பாராளுமன்றத்தில் பெண்கள் இடஒதுக்கீடுக்காக என்று எங்களுடைய பெண்களுடைய குரலாக ஒரு வீர மங்கையாக மகளிர் பிரதிநிதியாக கனிமொழி கருணாநிதி அதை குரல் அளித்து வராங்க. நாங்கள் நம்புகின்றோம் தமிழ்நாடு ஒரு முன்னோடியாக இருக்கும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலின் பொழுது நிச்சயமாக பெண்களுக்காக என்ற ஒரு இடஒதுக்கீடை நீங்கள் தருவீர்கள் என்று நம்புகின்றோம். அதற்காக வேண்டிய ஒரு கோரிக்கையாகவும் இந்த மாநாட்டை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இன்ஷால் இன்னும் 12 மாதங்களுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றது. எப்படி 40க்கு 40 இந்த திராவிட ஆட்சிக்கு நாம் பெற்று தந்தோமோ முன்னிலையில் உள்ளக்கூடிய பாதையில் நாம் எல்லோரும் ஒருங்கிணைவோம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் டெஃபினெட்லி மோர் தென் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை நாம் திராவிட மாடல் ஆட்சிக்கு பெற்று தருவோம் என்று கூறி இறுதியாக ஒரே ஒரு கருத்தை கூறி நான் முடிவு செய்வேன். சில வாரங்களுக்கு முன்னால் 100 சிறந்த பேச்சாளர்கள் இளம் பேச்சாளர்களை திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு மாவட்டங்களில் போட்டியை வைத்து தேர்ந்தெடுத்துச்சு. சமூக நீதி என்று பேசிக் கொள்கின்றோமே இந்த ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய இந்திய முஸ்லிம் லீகின் சார்பாகவும் குறிப்பாக இந்த மாவட்டத்திலும் மீலாது விழாவை ஒட்டி சிறந்த பேச்சாளரை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு பரிசு கொடுக்க போறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பேச்சாளர்கள் இளம் பேச்சாளர்களுடைய போட்டி நடத்திய பொழுது நான் மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எழும்பூரில் ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அது வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் கலந்து கொண்டாங்க. அவர் கலந்து கொண்டு சொன்ன ஒரு கருத்து, திராவிட மாடல் சொல்லும் பொழுது நம்ம சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் சொல்றோமே ஒன்னே நான் சொல்கின்றேன் என்று சொன்னார்கள். பல்வேறு மாவட்டங்களில் போட்டியை நடத்திய பொழுது சென்னை மாவட்டத்தில் மிக அதிகமான பேச்சாளர்கள் கலந்து கொண்டாங்க. அப்ப எப்படி அவர்களிலிருந்து சிறந்த எல்லாரும் சிறந்த பேச்சாளர்களாக இருக்காங்க. பெரியாரை பத்தி பேசுறாங்க, அம்பேத்கரை பத்தி பேசுறாங்க, பல்வேறு விஷயங்களை எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அவர்கள் மத்தியிலே எப்படி தேர்ந்தெடுப்பது என்று நாங்கள் சற்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய துணை முதலமைச்சர் நம்முடைய இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு ஒரு கருத்தை வழங்கினார் என்று அருள்மொழி அவர்கள் சொல்றாங்க. அவர் கூப்பிட்டு அண்ணன் சிவவீர பாண்டியன் அவர்களையும் நம்முடைய அருள்மொழி அக்கா அவர்களையும் மற்றும் நீதிபதிகளாக இருந்த நடுவர்களாக இருந்தவர்களை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க, நீங்க அங்க போட்டியில் 1க்கு 3 1 2 3 பரிசு கொடுக்குறோம், ஆறுதல் பரிசு கொடுக்குறாங்க. இன்னும் அதிகமானவர்கள் அங்கே அவர்கள் முன்னோடிகளாக இருந்தார்கள் என்றால் எப்படி முடிவெடுக்கணும் தெரியுமா? அந்த பேச்சாளர்களுடைய பின்னணியை பாருங்கள். அந்த பேச்சாளர்கள் பின்னணியில அவர்கள் எப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு பிறந்திருக்கிறாங்க, அவங்களுடைய இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க, அவங்க எப்படி கஷ்டப்பட்டு அந்த நிலைமைக்கு வந்து அவங்க பேசுறாங்கன்னு பாருங்க. அப்படி பேசும்பொழுது வசதியான பிள்ளைகளை விட வசதியற்ற குடும்பத்திலிருந்து வந்து நல்ல பேச்சாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க பரிசு வழங்குங்கள் என்று துணை முதலமைச்சர் அவர்கள் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவுரை வழங்கினார் என்று வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் பதிவு செய்கிறாங்க. இன்றைக்கு நாம் சமூக நீதி என்று பேசிக் கொண்டிருக்கின்றோமே, அந்த பெரியார், அண்ணா, கலைஞர் கருணாநிதி, தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மிக்சர் தான் உதயநிதி ஸ்டாலினை நம்ம எல்லோரும் இன்றைக்கு துணை முதலமைச்சராக இளைஞர்களுடைய முன்னோடியாக இணையப்பட்டிருக்கின்றோம். இதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அருமை தோழி கனிமொழி கருணாநிதி அவர்கள் மத்திய நம்முடைய பிரதிநிதியாக இங்கே பாராளுமன்ற தலைவியாக குறிப்பாக முஸ்லிம்களுடைய பிரச்சனை சிறுபான்மையுடைய பிரச்சனைக்காக என்று குரலெழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் என்றைக்கும் முன்னிலையினருடைய பாதையை பின் சென்று உறுதுணையாக இருக்கும் என்று கூறி இந்த சிறந்த மாநாடை மாவட்ட மாநாடாக இல்லாமல் மாநில மாநாடாக நடத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் அத்துணை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.